ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கான வேத வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 51:16-17. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. பாருங்க, இங்கே தாவீது எந்த சூழ்நிலை பேசுறாரு? பத்சபால் இடத்துல பாவம் செய்த பிறகு நாத்தான்வேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் நீ செய்து தப்புன்னு சொல்லி வார்னிங் பண்றாரு இல்லையா? அந்த நேரத்துல தேவனை நோக்கி கெஞ்சி மன்றார், தேவனே என்னை மன்னிச்சிருங்க, நான் வாழ்க்கை செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த விஷயங்கள் வருது. ஆண்டவரே, நான் செஞ்ச பாவத்துக்கு ஒருவேளை நீங்க பலிதான் கொடுக்கணும்னா நான் எவ்வளவு பலிகளை கூட கொடுத்துருவேன். ஆனா பாருங்க, தேவன் இந்த பலிகளை வச்சு சந்தோஷப்படுறவர் அல்ல. பழைய ஏற்பாட்டுல நிறைய பலிகள் செலுத்த சொல்றாரு. ஆனா அந்த பலியில எல்லாவற்றையும் இயேசுவை பிரதிபலிப்பதாக இருந்தது, இயேசுவை காட்டக்கூடியதாக இருந்தது. அந்த பலியில இது நிரந்தரமான ஆசீர்வாதம் கிடையாது. இப்படியாக தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனை கொடுத்து அவருடைய அந்த இரத்த பலியின் மூலமாக, இரத்த உடன்படிக்கையின் மூலமாக அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் நிரந்தரமான நித்தியமான ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன் என்பதை காட்டுறதுக்காக தான் அதெல்லாம் செய்ய சொன்னார். பாவத்தை வேரோடு அடித்து தான் ஒவ்வொருடைய அந்த விசுவாசிகளுடைய இருதயத்துல வாசம் செய்து அவர்களை தன்னை போல மாற்றி வாழ வைக்கிறது அவருடைய பிளானா இருந்தது. ஆகவே தாவீது சொல்றாரு, நான் செஞ்ச பாவம் தப்பு தான் ஆண்டவரே, உள்ள பலி கொடுக்க சொன்னா, ஏன்னா தாவீதுல நிறைய காசு இருந்திருக்கும், செஞ்சிருக்கலாம். ஆனா அவரே சொல்றாரு, நீங்க அப்படி விரும்புறவர் அல்ல தேவனே. நான் அப்ப எதுதான் தேவனுக்கு புரியும்? அவரே சொல்றாரு, எது தேவனை திருப்திப்படுத்த முடியும், எதை தேவன் விரும்புறாரு? தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அப்படின்னா என்ன? தான் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லைங்கிற ஒரு மனுஷன் உணரும் பொழுது, தேவனே என்னை மன்னித்து எனக்கு இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு மனுஷன் விட்டு கொடுக்கும் பொழுது, தாழ்த்தும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, அதுதான் பாருங்க உண்மையான ஒரு நொறுங்குண்ட ஆவி. அந்த ஆவியை பார்த்துதான் பாருங்க தேவன் என்ன பண்றாரு, பிரியப்பட்டு அங்கே தன்னுடைய வல்லமையை காண்பித்து தன்னுடைய கிருபையை ஊற்றி அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் செய்த தவறை மன்னிப்பு கேட்டு தேவன்கிட்ட கெஞ்சி மன்றாடுறாரு. எதனாலும் என்கிட்ட எடுத்துக்கோங்க, நீங்க மட்டும் போயிடாதீங்கன்னு. அப்ப அந்த நொறுங்குண்ட இருதயத்துல தான் பாருங்க தேவன் பிரியமா இருக்கார். இன்னைக்கு கூட பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு மிகுந்த கிருபை அளிக்கிறாருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நம்முடைய இருதயம் எப்பயுமே எதை குறித்தும் பெருமையில போயிடக்கூடாது. எப்பயுமே தேவனுக்கு உகந்த இருதயமாக, கீழ்ப்படுகிற இருதயமாக, தேவனை உயர்த்தக்கூடிய இருதயமாக, நம்மை தாழ்த்தக்கூடிய இருதயமாக, நம்மில் அவர் பெருக வைக்கக்கூடிய இருதயமா இருக்கணும். ஏசாயால இதை குறித்து தேவனே சொல்றாரு பாருங்க. அவருக்கு ஆலயம் கட்டுறதை பத்தி பேசுறாங்க. அப்ப ஆலயம் கட்டுறதுக்கு தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, நான் அவ்வளவு பெரிய தேவன், நான் சர்வத்தையும் உண்டாக்கின தேவன், எனக்கு எப்படிப்பா நீங்க ஆலயம் கட்ட முடியும் அப்படின்னு பேசிட்டு வர்றாரு. ஏசாயா 66 பாருங்க 1-2. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. பாருங்க, நான் அவ்வளவு பெரிய தேவன், என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் நான் சிருஷ்டித்தது, என் கரம் சிருஷ்டித்தது, எனக்கு எப்படிப்பா நீங்க ஆலயம் கட்ட முடியும்? ஆனா யாருடைய அந்த இடத்தை தன்னுடைய வாசஸ்தலமாக மாற்றுகிறார் அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்தையே, என் வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவனை, கீழ்ப்படுகிறவனையே நோக்கி பார்ப்பேன், அவன்கிட்டயே நான் வாசம் செய்வேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மை சூஸ் பண்ணி நம்மை ஆண்டவர் பாருங்க அவருடைய நம்முடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாகவே மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ள அவர் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே என்றைக்கும் அவரை உயர்த்துங்கள். நொறுங்குண்ட இருதயத்துல தான் அவர் வாசம் செய்கிறாரு. நறுங்குண்ட ஆவிதான் தேவனுக்கு பிரியமானது. என்றைக்கு பெருமை தூக்கி எறிங்க, தேவன் உங்களுக்குள்ள இருந்து வாசம் செய்து உங்கள் மூலம் மகிமைப்படுவார். ஆமென். ஜெபிக்கலாம். நன்றி தகப்பன். அப்பா, இதை கேட்ட ஒவ்வொரு உள்ளமும் இன்றைக்கு ஆண்டவரை எங்கெங்காவது ஆண்டவரை உங்களுக்கு விரோதமான விஷயங்கள் இருந்தா, மாம்சங்கள் இருந்தா, பெருமைகள் இருந்தா, அப்பா தேவனுக்கு பிடிக்காத விஷயங்கள் தான் இயேசு நாமத்துல இப்பொழுது பட்டு போகட்டும். அப்பா, உங்களுக்கு உகந்த இருதயமா உறுதியத்தை மாற்றுங்க. நீர் அவர்களுக்குள்ள வாசம் செய்து அநேக பெரிய காரியங்களை ஆண்டவரை அவங்க வாழ்க்கையில செய்யறதற்காக நன்றி. அப்படி செய்ய போறீங்க இயேசு நாமத்திலே. ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட